ஃபர்ஸ்ட் 3 months இருந்த எனக்கு பயங்கர வாமிட்டிங் இருந்தது. அப்போ நான் ஒரு நாள் வாமிட் பண்ணும்போது அம்மா தான் வந்து அதை தொடச்சாங்க. ஸோ அப்போ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். Share sweetness and love this festival season with ADAYAR Anand Bhavan Sweets and Snacks. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சுப்ரீம் மொபைல்ஸ் தீபாவளி மெகா சேல் 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் பரிசு மழை. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது பிரெக்னன்சி அந்த டெஸ்ட் வச்சு அது டெஸ்ட் பண்ணும்போது லைக் விடிய காலையில் ஒரு 4 o'clock இருந்திருக்கும். 4:30க்கு நான் காலையில் வந்து செம்ம தூக்கத்தில் இருந்தேன். இவங்க மட்டும் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு வந்து என்னை எழுப்பி சொன்னாங்க. எனக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கொடுமைப்படுத்தேன். கால் அமுக்க சொல்லி தலை அமுக்க சொல்லி அந்த மாதிரிலாம் பயங்கரமா கொடுமைப்பட்டேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே இல்லாம அதுக்குள்ள எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா கால் அமுக்க சொல்லு கை அமுக்க சொல்லி இது யூஸ்வலா பண்றது நாங்க அப்படின்னு. மூக்கெல்லாம் அமுக்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அமுக்குவேன் மூக்கு. என்ன சொல்லியிருப்பாங்க அம்மா சொல்றதுன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் மாப்பிள்ளைய கஷ்டப்படுத்தாம நீ இருமான்னு சொல்லிருப்பாங்க. கார்த்தி அம்மா அப்பா பண்ணது ஃபர்ஸ்ட் 3 months இருந்த எனக்கு பயங்கர வாமிட்டிங் இருந்தது. அப்போ நான் ஒரு நாள் வாமிட் பண்ணும்போது அம்மா தான் வந்து அதை தொடச்சாங்க. ஸோ அப்போ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லா வீட்லயும் பண்ணுவாங்களான்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பண்றதில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயே பண்ணறது இல்ல. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த 5th month அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த டச் இருக்கும். பாப்பா வந்து கிக் பண்றது அதெல்லாம். ஸோ அது இப்போதான் உணர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் கிக்? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷாக். என்னது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். சண்டை போட்டதே இல்லையா நீங்க? சண்டை போடாத நாளே கிடையாது. பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சண்டை போடாத நாள் இல்லைன்னு. நாங்களாம் சண்டை போடாத அவரே இல்ல. கடைசியா எப்போ அவங்கள வந்து அழகா இருக்கீங்க அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணி இனி கூட சொன்னேன் இந்த ட்ரெஸ் இப்ப சொன்னாங்க. நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? என்ன நல்லா இருக்குது? ட்ரெஸ் நல்லா இருக்குது. என்ன அவங்க பப்ளிக்கா கிக் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. அழகா தான் இருந்தது ட்ரெஸ். இதே மாதிரி சுடிதார் அந்த மாதிரியே போடு. சரியா? கேக்காமி இது கிளிகிளிப்பு பாலாடையா? கரெக்ட். அதான் அது எந்த இருக்கு ஆக்சுவலா என் பிள்ளைக்கால தான் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க ஒரு முடிவுல இருந்தோம். ஆனா மேடம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது சங்கத்துலதான் என் பிள்ளைக்கு செய்யணும் அப்படின்னு. உனக்காக வாழ நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் நாங்க டீமா வந்து உங்களோட அந்த இதுல இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. திங்க் லாஸ்ட் டைம் வந்து கல்யாணம் உடனே நம்ம வந்து சந்திச்சோம். அண்ட் இப்போ வந்து இன்னொரு ஹாப்பி நியூஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காயத்ரி நீங்க சொல்லுங்க. நீங்க தான் அதை வந்து உங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கோம். ஆமா, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. லைக் எப்படி சொல்கிறதுனா நாங்கள் அந்த இது ப்ரெக்னென்சி அந்த டெஸ்ட் வச்சு அது டெஸ்ட் பண்ணும்போது லைக் விடிய காலையில் ஒரு 4 o'clock இருந்திருக்கும். அப்போ பார்த்துட்ட உடனே லைக் இது கம்ப்ளீட்லி அன்பிளான்ட் தான். ஸோ பார்த்துட்ட உடனே டக்குன்னு வந்து இவங்கக்கிட்ட சொல்லும்போது 2 பேரும் அப்படியே ஒரு ஷாக்கில் தான் இருந்தோம். பட் தென் ரொம்ப இது அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் வி வர் வெரி ஹாப்பி. சூப்பர். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அது அந்த நியூஸ் கேட்கும்போது ஓகே இல்ல நம்ம இந்த படத்துல எல்லாம் பார்க்கும்போது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லும்போது ஒர்க்ல இருந்தேன் எனக்கு அவங்க சொல்லும்போது நான் இருந்த ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் எனக்கு செம்ம பாசிட்டிவா இதுவாயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு எப்படி அமைஞ்சதுன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா 4:30க்கு நான் காலையில வந்து செம்ம தூக்கத்துல இருந்தேன். இவங்க மட்டும் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு வந்து என்னை எழுப்பி சொன்னாங்க. எனக்கு அது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆல்ரெடி எனக்கு ஷூட்ல தான் இருந்து லேட்டா தான் வந்து படுத்தேன். சரிமா அப்படி தூங்கிட்டீங்களா? இல்ல அது இன்னும் கொஞ்சம் அதிகமா எனக்கு அது டைஜஸ்ட் பண்ணதுக்கே ஒரு கொஞ்சம் டைம் எடுத்தது. அதனால ஓகே. வீட்ல எல்லாம் அவங்க எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. எப்பவுமே ஒரு கல்யாணம் நடக்கும்போது வீட்ல 2 வீட்ல இருக்கிற பேரண்ட்ஸ் அந்த ஃபேமிலி தானே எப்போ குழந்தை அதை கேட்கலன்னா கூட அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல. பட் தென் வீட்டில் சொல்லும் போதெல்லாம் அவங்க பயங்கர ஹாப்பி. உங்களோட அம்மா எல்லாரும் உங்களோட அக்கா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. என் வீட்லேயும் அண்ணா ரொம்ப ஹாப்பி. எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா லைக் இது ஓகே நம்ம ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இல்லை அம்மாவோ அப்பாவோ வந்து நமக்கு பிறக்க போகிறாங்க அப்படின்னு? அம்மான்னு நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன். இப்போல்லாம் முன்னாடியிலேருந்தே லைக் எப்பவுமே அம்மா அப்படிங்கிறது நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன். ஃபார்ம் ஆன அந்த கன்ஃபர்மேஷன்ல இருந்தே நாங்கள் சில விஷயம்லாம் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். பையனாக இருந்தால் என்ன பொண்ணாக இருந்தால் என்ன அப்படின்னும் போது அப்போது அவங்க பேசும்போது பொண்ணாக இருந்தால் அம்மா தான் அப்படின்னாங்க.
ஸோ அவங்களுக்கு அங்கேருந்தே ஃபார்ம் ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய உங்களுக்கு நடக்கிற குட்டி குட்டி ஹாப்பி விஷயத்த அம்மா கிட்ட சொல்லும் போது அதுக்கே அம்மா நிறைய இது பண்ணுவாங்க. ஐ திங்க் எல்லா அம்மாக்குமே அல்டிமேட்டான ஒரு விஷயம் தன்னோட பொண்ணு வந்து அம்மாவாகிற மொமெண்ட் இல்லையா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இவங்க கூட மேரேஜ்னும் போதே அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் கார்த்தி அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ அப்பத்துலேருந்தே அண்ட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சியுமே ரொம்ப ரொம்ப கேரிங். மிட் நைட்லாம் நான் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவேன். கால் அமுக்க சொல்லி, தலை அமுக்க சொல்லி, அந்த மாதிரிலாம் பயங்கரமாக கொடுமைப்பட்டேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஓகே நம்ம மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதான் நினைப்பாங்க. இல்லாமோ அதுக்குள்ள எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா கால் அமுக்க சொல்லு, கை அமுக்க சொல்லி, இது யூஸ்வலாக பண்ணுறது நாங்க அப்படின்னு. மூக்கெல்லாம் அமுக்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அமுக்குவேன் உங்களுக்கு மூக்கு, அது என்னன்னு தெரியாது, எனக்கு மூக்கு வலிக்குது இப்போ அப்படின்வாங்க. அதுக்காக என்னை நைட்டு எழுப்பி ஒரு 2:30-3 மணிக்கு எழுப்பி அந்த மூக்கை அழுத்தி விட்டு அவங்களுக்கு அந்த நெத்தியெல்லாம் அந்த மசாஜ் பண்ணி விட்ட அப்புறம் தான் தூங்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏன் தூக்கம் போச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. அதுதான் சொன்னால் இப்போவே நீ இப்படி சொல்றியே, பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு தூக்கமே இருக்காதுன்றாங்க. என்ன என்ன சொல்லியிருப்பாங்க அம்மா? அம்மா சொல்றதுன்னா ஒரு ஹாப்பி நியூஸ், மாப்பிள்ளைய கஷ்டப்படுத்தாம நீ இருமான்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் சொல்லியிருப்பாங்க. நிஜமாவா? கண்டிப்பா அவரை டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் இப்போ இந்த 3 months ஐ திங்க் கொஞ்சம் நிறைய டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மற்றவங்க எல்லாம் சொல்லும் போது பயம் வந்துடுது. இப்படி சாப்பிடணும், இப்படி நடந்துக்கூடாது, அப்படி இவங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எது ஒன்று சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சாப்பிட மாட்டாங்க, அதை தான் செய்வாங்க. நார்மலாகவே இப்போது ப்ரெக்னென்சியில் இருக்கிற லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி குனியக்கூடாதுன்னுவாங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படி குனிஞ்சு தான் எடுப்பாங்க கீழே விழுந்ததை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பயம் வர 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 நான் அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேனா, மேபி அதனாலேயே அவங்க அம்மாவை அவங்க யோசிக்கிறதுக்கான டைம் நான் கொடுத்துருக்க முடியாது. அந்த ஒரு டார்ச்சர் என் சைட்லேருந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு விஷயம் கார்த்தி பண்ணதோ இல்லை கார்த்தி அம்மா அப்பா பண்ணதோ இல்லை அக்கா யாரோ இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் போது, இந்த 3 months ஃபர்ஸ்ட் 3 months இருந்து எனக்கு பயங்கர வாமிட்டிங் இருந்தது. அப்போ நான் ஒரு நாள் வாமிட் பண்ணும்போது அம்மா தான் வந்து அதை தொடச்சாங்க. ஸோ அப்போ அது வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லா வீட்லேயும் பண்ணுவாங்களான்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே பண்ணுறதில்ல. ஐயோ இதை வேற சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கவங்களாம் பார்ப்பாங்க. இல்லை பொதுவாகவே இவங்க பார்த்த இடத்துலையா இருக்கட்டும், இல்லை கேள்விப்பட்ட இடத்துலையா இருக்கட்டும், மாமியார் மருமகள்னாலே அந்த ஒரு ஆப்போசிட், அந்த எப்படி இந்த படத்தில் ஹீரோ வில்லன் அப்படின்னு ஒன்று செட் ஆகிடுச்சோ அந்த மாதிரி மாமியார் மருமக வந்து ஆப்போசிட் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் இவளுக்கு என்னன்னா இந்த மாதிரி டைமில் வந்து புருஷனை வேலை வாங்கலாம், மாமியாரை வேலை வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சி இவளே சிறு ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் இவ்வளோ ட்ரை பண்ணுவாள் போகிறதுக்கு. ஒரு தடவை அப்படி தான் ஏதோ வரும்போது வாமிட் எடுத்துட்டா உடனே அம்மா வந்து நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாம் தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி ட்ரெஸ் எல்லாமே இது பண்ணி விட்டாங்க. அழுதுட்டீங்களா? ஆமாம், எனக்கு அன்னைக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு லிட்டரலி. பிகாஸ் அது இவங்க பண்ணால் அது பெருசாக தெரியாது. பிகாஸ் அவங்க அதோட கடமை அது பண்ணி தான் ஆகணும். பட் அவங்க பண்ணும்போது அது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருந்தது. நான் என்னோட அந்த சர்க்கிளை பார்த்துட்டு இங்கே பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக ரொம்ப பிளெஸ்ட் தான் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இப்போ ஒருவேளை அம்மா அப்பா இருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பீங்க, என்ன பேசியிருப்பீங்க அவங்க கிட்ட? என்னோட இந்த முடியாத இந்த கஷ்டத்தை தான் நிறைய சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த டயர்டாக இருக்கிறது அதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். இதே தான் எனக்கு அம்மாவும் இவங்களும், இங்கே இருக்கிற அம்மாவும் இவங்களும் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் சேம் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் அதில் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த இமோஷனல் லோலாம் உங்களுக்கு அவ்வளோவா இருக்கிறது இல்லை? அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் என்ன வச்சுக்கல. எமோஷ்னலி லோலாம் இது வரைக்கும் நான் ஆக்கல. சீரியஸாக நாங்கள் என்ன சண்டை போட்டால் கூட ஐயோ நம்ம அம்மா அப்பா இருந்தால் நம்ம இப்படி இருந்திருப்போமோ அப்படி அந்த மாதிரி என்னை இவங்க ஃபீல்லாம் பண்ண வச்சதில்லை இப்போ வரைக்கும். நான் கொஞ்சம் அந்த சண்டை போடுற பர்சன் கிடையாது. மேபி நான் டாபிக்ஸ் ஆரம்பிக்கிற ஆளாக வேணா இருக்கலாம். அந்த சண்டை எனக்கு பிடிக்காது. அண்ட் இன்னொன்று எனக்கு இன்னைக்கு சண்டை போட்டால் இன்றைக்கே சால்வ் பண்ணணும், நான் அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சால்வ் பண்ணணும்னு அந்த சண்டை இழுத்துட்டு சில பேர்லாம் பேசாமலே இருப்பாங்கல்ல டேஸ் மந்த்ஸ், எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது. ஸோ அதனால அது ஒரு ஹெல்த்தியான லைஃப்பும் இருக்காது. ஸோ அதனால நாங்கள் அப்படி இருந்ததில்லை. பட் நீங்கள் சில விஷயங்கள்லாம் இது நான் கண்டிப்பாக பண்ணணும், இல்லை இதெல்லாம் நான் வந்து என் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும், இல்லை இப்படி கொண்டு போகணும் அப்படி நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கீங்க? நான் அட்வைஸ் தான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா வெளியில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு கரு உருவானதுலேருந்து அந்த பாப்பா டெலிவரி ஆகிற வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது அங்கே இருக்கிறவங்க அவங்க லைஃப்பில் இருக்கிறதெல்லாம் நம்மகிட்ட சொல்லுவாங்க, அட்வைஸாக சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நான் இவகிட்ட சொல்லுவேன், இந்த பாரு நீ இப்படி குனியக்கூடாது, இந்த பாரு இதை சாப்பிடக்கூடாது. அன்றைக்கி அப்படி தான் ஏதோ ஒரு பொருள் வந்து பைனாப்பிள், நாங்கள் எல்லாம் போயிட்டோம் பைனாப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. நானும் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் பைனாப்பிள் ஜூஸ் கொடுங்கன்ட்டு.
ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா மறந்துடுறோன்ற நம்மளை அறியாமல் சின்ன சின்ன விஷயங்களை. ஸோ அதனால் ஃபுட்டு விஷயத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அவளோட ஹெல்த்தாக இருக்கட்டும், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் கூட அதுதான் சின்ன சின்னதாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். டைட்டாலாம் ட்ரெஸ் போடக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு அட்வைஸாக நான் ஆரம்பிச்சிருக்கேன் அவங்ககிட்ட. ஓகே. அந்த அட்வைஸ் ஆரம்பித்து நான் தான் கெட்டவன் பேர் வாங்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. குழந்தைகிட்ட ஷேர் பண்ணுறான், உங்கள் அப்பா நல்லவன் இல்லை, கொடுமைப்படுத்துறான் என்ன அப்படின்னு இப்போதுலேருந்தே குழந்தைகிட்ட சொல்லி என்னை கெட்டவனா போர்ட்ரே பண்ணுறான். ஓகே. அவங்க பேசுறது இருக்கட்டும், நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், குட்டிக்கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த 5th மந்த்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த டச் இருக்கும், பாப்பா வந்து கிக் பண்றது அதெல்லாம். ஸோ அது இப்போதான் உணர்ந்துட்டு இருக்கேன். அப்படின்னு எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் கிக்? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷாக் என்னது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இல்லை ஆக்சுவலாக இந்த கன்சீவ் ஆனாங்க இப்போ அக்காவாக இருக்கட்டும், மற்ற ரிலேஷனாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஏய் பாப்பா இந்த மாதிரி இருந்துச்சுட்டானா அப்படியா அப்படின்றேன். எனக்கு எந்த இல்லை இது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் அது நான் தானே ஃபீல் பண்ண முடியும். அது அந்த கை வைக்கும் போதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு தருணமுக்கு தான் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது அந்த இத்தனை நாள். இப்போ ஒரு ஒரு கப்பல் அப்படின்னா வந்து ஐ திங்க் இவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும், ஃபன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சண்டைகள், பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து இருந்திருக்கும்ல. என்ன நீங்க சண்டை போட்டதே இல்லையா நீங்க? யார் நாங்களா? சண்டை போடாத நாளே கிடையாது. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சண்டை போடாத நாள் இல்லைன்னு. நாங்களாம் சண்டை போடாத அவரே இல்லை, நிமிஷத்துக்கு நிமிஷம் சண்டை போடுவோம். ஓகே. அப்படி அதே அதுக்கு அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ்ல அந்த மாதிரி ஒரு சண்டை நடந்துதா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். இந்த ஃபேமிலியில இருக்கிற யாருமே எங்க சண்டைக்குள்ள வரவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க மாட்டிப்பாங்க, அதனால வரவே மாட்டாங்க. இப்படி சொல்லுவாங்க, ஐயோ இவங்க சண்டை போடுறாங்க, இதுக்குள்ள நம்ம போக. ஏன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க, இவங்க ஏதோ பயங்கரமா அடிச்சுக்கிறாங்கன்ற. ஆனா அடுத்த 10 மினிட்ஸ்ல நாங்க நார்மல் ஆயிடுவோம். அந்த டென்ஷன்ல அவங்க தான் இருப்பாங்க. அதனால யாரும் வரதே கிடையாது இப்பெல்லாம். பட் நிறைய சண்டை போட்டு போனாங்களா. ஸோ ஆஃப்டர் பிரெக்னன்சி அது எப்படி மாறி இருக்கு? ஏதாவது குறைச்சிக்கிட்டீங்களா? இல்லை, சண்டைகள் அது அப்படியே தான் இருக்கு. அது யாருனாலையும் குறைச்சிக்க முடியாது. வேணா பொய் வேணா சொல்லலாம், நான் கம்மி பண்ணிட்டேன் இப்படிலாம் இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. ஒரு சில விஷயம் வந்து நம்மளுக்கு அப்பப்போ கண்ணில் தெற்பட்டு போகும். ஐயோ இவங்களை கோவப்படுத்திட்டோன்னா உள்ள இருக்க பாப்பா அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவானோ அந்த மாதிரி ஒரு பயம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம், இவங்க சாரி கேட்கறது முன்னாடி சரி சாரி அப்படின்னு நான் பாட்டு வெளில போயிடும். இவங்க அப்போதான் வீம்பு பிடிப்பாங்க. சரி என்ன பண்ணுறது, உள்ள இருக்க பாப்பாக்காவது நம்ம அந்த மாதிரி கோவத்தை கம்மி பண்ணோம். ஆனா ஆமா, முன்னாடிலாம் நான் நிறைய சாரி கேட்பேன். ஆனா இப்பெல்லாம் இவங்க தான் நிறைய சாரி கேட்கறாங்க. கொஞ்சம் மாறி இருக்குதான். சரி, எந்த சண்டேல இல்ல என்ன வார்த்தை சொல்லி உங்களை கார்த்தி சத்தம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமே அழுதுட்டீங்க? அதெல்லாம் எல்லா சண்டையிலயும் நடக்குமே. ஸ்பெசிஃபிக்கா எதுன்னு சொல்றது, யூஸ்வலி நாங்க எப்பவுமே சண்டை போடுவோம். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி எல்லாம் சண்டை வந்து எப்படின்னா ஹை வோல்டேஜ்ல இருக்கும். சண்டைன்னா எக்ஸ்ட்ரீமா இருக்கும். சூட்கேஸ் எடுத்து ஒன்று நானே இல்லை அவங்க கிளம்பி போகிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சண்டை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நாங்கள் அடங்கி போகிறது. ஆமாம். ஸோ எப்பவுமே லைக் அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுத்து போனால் எந்த ப்ராப்ளம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். வார்த்தைகளாக பார்த்தா அவ்வளோலாம் சொல்ல மாட்டீங்க. குட் பாயாக இருந்துப்பீங்க. ஆமாம், நான் என்ன பண்ணுவேன், கிளம்பி வெளில போயிடுவேன். நான் ரொம்ப அதிகமாக சண்டை போட்டேன்னா நான் பாட்டு கிளம்பி வெளில போயிடுவேன். எனக்கு எப்படின்னா சண்டை போடும்போது நான் ரொம்ப ஐயா பேசிட்டேன்னா வார்த்தைகள் ஏதாவது விட்டுருவேன், இல்லை ஏதாவது ஒரு செயல் ஏதாவது ஒன்று வந்துடும் சொல்லி நான் என்ன பண்ணுவேன், கிளம்பி வெளில போயிடுவேன். வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் இவங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, சரி சண்டை போதும், லவ் யூ, வா வீட்டுக்குன்னு. அதுக்கப்புறம் அப்போதான் திருப்பி வீட்டுக்கு வருவோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் தனிமையாக அங்கே சோகத்தில் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த வெளியில் போகிறது இதுதான் என்னோட சந்தோஷமே. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு கீசிட்டு அப்படியே அவங்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டு இவங்க மெசேஜ் அனுப்ப மட்டும் சோகமா ஓகே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும்போது அந்த மெசேஜ் அனுப்பிச்ச உடனே வந்துருவாங்க. சம்டைம்ஸ் அவங்களேவும் அனுப்புவாங்க. எஸ், வித் தேர்ட் பார்ட் ஆஃப் தி ஃபேமிலியோட 1 இயர் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து உங்க குழந்தையோட நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் மாறி இருக்கு, இல்ல சில விஷயங்கள் ஓப்பனா இந்த விஷயத்தை பத்தி நாங்க இதுக்கு முன்னாடி பேசினது இல்ல சொல்லணும் அப்படின்னா அதை பத்தி நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்றத பாத்திரலாம். ஓகேவா? ப்ரப்போஸ் பண்ண டேட் ஞாபகம் இருக்கா? ப்ரப்போஸே நாங்க வந்து லைக் ப்ராப்பராலாம் பண்ணிக்கல. பிடிக்கும் அந்த மாதிரி தான் நாங்க வந்து ஸ்டார்ட்டே பண்ணோம். பட் ஆனா ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் அவார்ட்ஸ்ல வந்துட்டு எனக்கு அவார்ட் கொடுக்கும்போது அப்போதான் நான் வந்து இது வரைக்கும் ப்ரப்போஸே பண்ணதில்ல. இந்த ஓப்பன் இதுலயே சொல்லியாச்சு, சரி ஓகே இப்போ ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு அங்கே சொல்லும்போது சேனல்லேருந்து சொல்லும்போது
அப்பதான் அந்த முட்டி போட்டு அவங்களுக்கு வந்து ரிங் எல்லாம் கொடுத்து முரட்டுத்தனமா இருந்த என்ன இப்படி மாத்திட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிலாம் சொல்லி சொன்னேன். அதுதான். சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க அடுத்து அவங்களோட டியூ டேட்குள்ள அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ரப்போசல் மறுபடியும் பண்றீங்க பேபியோட சேர்த்து. ஓகேவா? பண்ணிடலாம். இப்ப நீ என்ன பார்த்தாலும் பண்ணணும் தான் சொல்லுவாங்க. எப்போ கடைசியா ஒருத்தர் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டீங்களா? மேபி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எப்போ ஊட்டி விட்டீங்க அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டது இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க எப்போ ஊட்டி விட்டீங்க. நான் நார்மலாவே நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா இங்க வா அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுருவேன். இப்போ கூட 3 நாளுக்கு முன்னாடி தோசை இவங்க சுட்டு எனக்கு கொடுத்தாங்க. சரி, அவள் ரொம்ப நேரம் நிற்கிறாள்னு சொல்லி நான் அவளுக்கு ஊட்டி விட்டுருந்தேன். ஓகே, கடைசியா எப்போ அவங்கள வந்து அழகா இருக்கீங்க அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? இன்னைக்கு கூட சொன்னேன் இந்த ட்ரெஸ் இப்போ சொன்னாங்க. இப்போ தப்பிச்சிட்டீங்க. நீ ஹோம்லியா இன்னைக்கு நல்லா இல்ல, எனக்கு தெரியும் யாரு இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்க வராங்கன்னு. தாரானோனே சரி ஓகே, குடும்பத்தை நான் காப்பாத்தணும்னா இவங்களை நான் வர்ணிச்சாகணும்னு சொல்லி இவங்களை வந்து அதுக்காக தான், மத்தபடி அவங்க அழகா இருக்காங்கன்னு இல்ல. நான் நேத்து சொல்லிட்டேன், அது எனக்காக சொன்னேன். பிடிச்சிருக்கு. இப்ப எவ்வளவு அழகா இருக்காங்க. அப்ப அழகா இருக்குன்னா ஒரு கிசிலாம் கொடுத்து அது அழகா இருக்காங்கன்னு சொல்லலாமே. நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? என்ன நல்லா இருக்குது? ட்ரெஸ் நல்லா இருந்தது. என்ன அவங்க பப்ளிக்கா பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, அழகா தான் இருந்தது ட்ரெஸ். இதே மாதிரியே சுடிதார் அந்த மாதிரியே போட்டு. சரியா? அவங்க அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை இப்பெல்லாம் அடிக்கடி இல்ல, அவங்க என்ன சொல்ல போறாங்க, அதுக்கு நம்ம என்ன ரெடி ஆகலாம்னு யோசிச்சிருந்தேன். அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை இப்போ இந்த ஆஃப்டர் பிரெக்னன்சி அதான் கால் அமுக்கு, கை அமுக்கு, மூக்கு அமுக்கு, அது எடுத்துட்டு வா, டிவி போடு, ரிமோட் எடு, ஏசி ஆஃப் பண்ணு. இது எல்லாத்த விட அதிகமா வர ஒரே வார்த்தை ஏசி ஆஃப் பண்ணு. இந்த டோன்ல தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏசி பிடிக்காது. நமக்கு ஏசி இல்லைன்னா தூங்கவே முடியாது. அந்த மாதிரி வார்த்தை. கடைசியா உங்க பார்ட்னர் உங்ககிட்ட எப்ப ஹெல்ப் கேட்டாங்க? ஹெல்ப்லாம் கேட்க எப்பவுமே இப்போ இந்த பிரெக்னன்சிக்கு அப்புறம் நானா உண்மையாவே யார்கிட்ட எதுவுமே கேட்காத ஒரு பொண்ணா தான் இருந்திருக்கேன். நான் ரொம்ப இண்டிபெண்டன்ட். ஸோ இப்போதான் ஐ திங்க் நான் கொஞ்சம் இல்லை ரொம்ப டிபெண்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, அது அவங்களோட ஹெல்த் இல்லை, நம்ம அதையும் பார்க்கணும். நான் வந்து அந்த நேரத்தில் வந்து நான்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்துலையும் நம்ம ஹெல்ப் பண்ணாமல் நம்ம வந்து பிகு பண்ண இல்லை நான் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் சொன்னால் அது மனுஷ தன்மையே இல்லாமல் போயிடும்ல. அதனால பெரிய வார்த்தையோ. ஓகே, அம்மா கிட்ட ஏதாவது போட்டுலாம் கொடுப்பீங்களா? இவரை என்ன கேள்வி கேட்குறீங்க? வீட்டுக்கு வர மருமக முதல் வேலையே என்னது? மகன்களை பற்றி சொல்றது தான் இவர். ஆனால் ஏன்னா வீட்டில் மூடிதான் இருக்கு. ஓகே, அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் வெளியே வரதே தெரியாது. நம்ம எப்படி பேசுவோம், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம் எதுவுமே தெரியாது. வாசலுக்குள்ளே வந்தால் நம்ம வந்து அம்மா அப்படின்ட்டு நம்ம பாட்டு சாப்பிட்டோமா, வீட்டுக்குள்ளே போனோமா, ரூமில் தூங்கணுமா, வெளியில் பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து வீட்டில் சொல்லிடுவா. என்ன பேசினாரு தெரியுமா, அவர் என்னென்ன பண்ணாரு தெரியுமா வந்து சொல்லிடுவேன் டக்குன்ட்டு. நான் அப்போ அவங்க கேட்பாங்க. ஆமாம், அவங்க திடீர்னு எங்கள் அம்மா உம்முன்னு ஆயிடுவாங்க. என்ன உம்முன்னு இருக்காங்களே, அப்புறம் தான் உள்ள போய் பார்த்தா இந்த அம்மா குடிச்சு போயிருப்பாங்க. அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கு காஃபி குடிப்பீங்களா, டீ குடிப்பீங்களா? என்ன குடிப்பீங்க நீங்க? எதுவுமே குடிக்க கூடாது. ரெண்டுமே குடிக்க கூடாது. ஹார்லிக்ஸ் பால் குடிக்கலாமா? சூப்பர். அதை வந்து உங்களுக்கு நீங்க போட்டு கொடுக்க போறீங்க. ஓகேவா? ஓகே, டன்னா? டன் போட்டு. சூப்பர். கார்த்தி, நிறைய எஃபர்ட்ஸ் போடுறீங்க. அது எல்லாம் எங்களுக்கு தெரியுது. இன்னும் உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்காக அடுத்த எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக ஒரு செக்மெண்ட் நாங்க வச்சிருக்கோம். ஆக்சுவலா எனக்காகவே நீங்க இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, உங்களை தான் தயார் பண்ணோம். அவங்க அம்மாவா ஆல்ரெடி அவங்களே தயாராயிட்டாங்க. அவங்களே இல்ல, என்னால தயாராயிட்டாங்க. சோ அடுத்து நாங்க எல்லாரும் சேர்ந்து மோட்டிவேட் பண்ணி உங்களை தயார்படுத்துறோம். பண்ணுங்க. ஓகே. சோ என்னன்னா, இப்போ வந்து சில பேபியோட சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சில இது நாங்க வச்சிருக்கோம். இதை போட்டுக்கிட்டு அதை தொட்டு ஃபீல் பண்ணி
அது என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். பேபி சம்பந்தமானது. ரெடியா? டன். ஓகே ஓகே ரெடியா? ரெடி. ஓகே ஸோ முன்னாடி தான் இருக்கு எல்லா பொருட்களும். எடுத்து தொட்டு பார்த்துட்டு என்ன அப்படின்றத சொல்லணும். ஒரே ஒரு சான்ஸ் தான் ஒரு ஒரு பொருளுக்கும். ஓகேயா? ஃபீடிங் பாட்டில். அதே வெச்சீங்க. ஓகே ரைட் சூப்பர் வெரி குட் கரெக்ட். பிரெக்னன்சி டெஸ்ட் அந்த இது. கலக்குறீங்களே கார்த்தி. ஓகே நான் இதுல தான ஃபர்ஸ்ட் அங்க கண்டே பிடிச்சோம். அதனால ஏன்னா நான் தூக்க காலத்துல தான வாங்கி பார்த்தேன். அப்பவே நான் கண்ண மூடி தான் இருந்தேன் அப்படின்றீங்களா? இல்ல கண்ணு தார்ந்ததா. மைண்ட் தான் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கு. இதாமா. ஓகே நெக்ஸ்ட். கை காமி. இது கிளிகிளிப்பு. கிளிகிளிப்பா அம்மா அது வேற. இல்ல கரெக்ட்டா தான bro? கரெக்ட். எப்பா இது பேர் கிளிகிளிப்பு தானா? உண்மையிலே. டா. ஓகே ஓகே. முதல்ல நான். கை காமி. பால் கொடுப்போம். அந்த இது. அதான் எது? இப்போ அந்த பேர் தெரியலையே. இருங்க. அது என்னன்னு சொல்வாங்க? இது வந்து இந்த மாத்திரை எல்லாம் குழந்தைங்களுக்கு கரைச்சி கீழ ஊத்தி. பரவாயில்ல வெரி குட் யூசஸ்லாம் சொல்றீங்க. ஆனா அது என்னன்னு சொல்லிட்டா? இல்ல என்னோடது இருக்கு ஆக்சுவலா. எனக்கு யூஸ் பண்ண அந்த அந்த பாலாடை. கரெக்ட் தான் நாமு. பாலாடையா? ஆமா. கரெக்ட். அதான். அது எந்த இருக்கு ஆக்சுவலா. என் பிள்ளைகால தான் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க ஒரு முடிவுல இருந்தோம். ஆனா மேடம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது சங்கத்துலதான் என் பிள்ளைக்கு செய்யணும் அப்படின்ட்டாங்க. இப்போ ஆக்சுவலா நான் வந்து அவருக்கு தான் சேர்த்து வைக்கிறேன். ஆக்சுவலா இந்த கோல்டன் ஸ்பூன் இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு ரெடி பண்ணிட்டு பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூன்காகயா? நமக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு அமையல. நம்ம புள்ளையா அதெல்லாம் எங்க புள்ளையா அதெல்லாம் பார்க்கட்டுமேன்ட்டு. ஓகே ரைட் நெக்ஸ்ட். கை காமி. என்ன ப்ரோ யார் வீட்ல இருந்து தந்தீங்க எல்லாத்தையும்? இது வந்து குழந்தைக்கு யூஸ் பண்றதா? ஆமா வளையல். கரெக்ட். செலோ டேப். இல்ல ஆக்சுவலா எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்தது. செலோ டேப் மாதிரி இருந்தது. கேப் நடுவுல சுத்தி யோசிக்கிறேன் இது என்னவா இருக்கும். வளையல் கரெக்ட். கரெக்ட் தான். கரெக்ட். கலர் மட்டும் கேட்றாதீங்க தெரியாது. லாஸ்ட் ஒன். சே இந்த கேம் நல்லா இருக்கு. நிறைய வச்சு இல்லாம மை. ஏய் அம்மா எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சே தொட்ட உடனே? அதான் இது தெரியும். இது குழந்தைங்க எல்லாம் இங்க டிஸ்ட்ரிக்ட்ல வைப்பாங்க. பவுடர்லாம் அடிச்சு முடிச்சிட்டு. சூப்பர் தரந்திரலா கார்த்திக் அண்ணா. எல்லாமே கரெக்ட் அம்மா. அப்பா இருக்கல எங்கயோ பெரிய இதுல உட்கார்ந்த மாதிரி இருந்துது. பாத்தீங்களா நீங்க ஒரு பெஸ்ட் அப்பா அப்படிங்கறது உங்களுக்கே நாங்க இப்பதான் வந்து புரிய வச்சிருக்கோம். ஓகே. நாங்க வரலனா என்ன ஆயிருந்திருக்கும் யோசனை. ஒண்ணே இருக்கு. அது இன்னும் நல்லா தான் இருந்திருப்போம் நாங்க. இன்னொன்னு இதெல்லாம் இல்லாம நாங்க அந்த இது என்னமோ பால். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. சூப்பர் பியூட்டிஃபுல். ஐ திங்க் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோனு நாங்கள் வந்து இருந்தோம். எங்களுக்கும் வந்து விஷ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ அகைன் அடுத்த மைல்ஸ்டோனுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அப்படிங்கும்போது சும்மா வந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ ஒரு தாய் வீட்டு சீர் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு குட்டி சீமந்தம் மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம். ஸோ வித் யோர் பெர்மிஷன் நம்ம வந்து அதை அப்படியே பண்ணிடலாம் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு ஆசை. ஸோ கார்த்தி ஸோ அவங்களுக்கான எல்லா இதையும் நீங்க செய்யணும் அப்படின்றதும் எங்களுடைய ஒரு ஆசை. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். புடவா மடிக்கையில் உன்னை தாமடிக்கிறேன். ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். ஸோ அக்கா வீட்டிலேருந்து நம்ம முடிச்சிட்டோம். சூப்பர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
அண்ட் காயு எப்பவுமே நான் சொல்லிட்டே இருக்கிறதா யூ டிசர்வ் ஆல் திஸ் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான். இன்னும் டபுள் ட்ரிபிளாக ஷவர் ஆக போகுது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கார்த்தி, ஐ திங்க் 2 பேருமே ஈச் அதர் லைஃப்ல வந்து பிளெஸிங்காக இருந்துகிட்டே இருக்கீங்க. இதே மாதிரி எப்போதுமே 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு ஃபேமிலியில் நியூ மெம்பரும் வந்து ஆட் ஆக போகிறாங்க. ஸோ அதுக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். சூப்பராக லைஃப் இன்னமும் நல்லா இருக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். கலாட்டா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கோன்றத நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு இதுலேயும். ஸோ இன்னும் வரப்போகிற காலகட்டத்திலேயே நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Share sweetness and love this festival season with ADVERTISEMENT Bhavan Sweets and Snacks. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுப்ரீம் மொபைல்ஸ் தீபாவளி மெகா சேல் 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் பரிசு மழை.